மோகன்லால் நடிப்பில் தொடரும் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் அந்த படம் பார்த்துட்டு வந்தோம். ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி நமக்கு ஒரு படம் பார்க்குறப்பே கிடைக்கும். ஏன்னா, இன்னைக்கு காலையில அதுவும் 9 மணி ஷோ பார்த்தீங்கன்னா, டிக்கெட் கிடைக்கல. முன்னாடி தான் கிடைச்சது. சரி, அதுவும் சனிக்கிழமை 9 மணி ஷோ, மலையாள படம் 2 நாள் ரிலீஸ் ஆச்சு. அது என்னடா 9 மணி ஷோவே நமக்கு வந்து இவ்வளோ புக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பார்த்தா எல்லாமே அது பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. சரி, கண்டிப்பாக அந்த நல்ல படத்தை பார்த்துட்டு நம்மளும் பாராட்டணும்னு சொல்லி தான் போய் படம் பார்த்தேன். ஆனால் படம் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது ரொம்ப ரொம்ப நல்ல படம் பார்த்த திருப்தி இருக்குன்றதான். ஏன்னா அதை முதலே சொன்னதான் இந்த படத்துக்கே ஒரு பெருமையாக இருக்கும். மோகன்லால், சோபனா ஒரு அழகான குடும்பம். அதுவும் அவங்களுக்கு 2 பசங்க, 2 நாய் வீட்டில். ஒரு குடும்பத் தலைவன் எப்படிலாம் இருப்பாரோ அப்படிலாம் மோகன்லால் பக்காவாக கச்சிதமாக பொருந்திருக்காரு. வீட்டு பெருக்குவார், கூட மாட வேலை செய்வார். அதே மாதிரியே வெளியே போனால் யாருன்னா இப்போ வீட்டில் பெருக்கிறப்போ வந்து யாராவது ரோட்டில் போகிறவங்க பார்த்துட்டு கூட அந்த தொடப்பத்தை அப்படி மடச்சி வச்சு ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நம்மலாம் பார்ப்போம், வீட்டில் நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கிறப்ப திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைப்பேன். அந்த மாதிரி ஒரு க்யூட்டான அழகான பையன் வந்து பாத்ரூமில் குளிக்கிறப்போ கிண்டல் பண்ணுறதாகட்டும், பையன் டம் அடிக்கிறப்போ கண்டுபிடிச்சி அப்பா கண்டிக்கிறதாகட்டும், பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி அம்மா பாத்ரூமில் பூட்டுறதாகட்டும், இந்த மாதிரி வந்து அப்பா மகள் பாசம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சோபனா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது நம்மளை பார்த்த சோபனாவை இதில் மறுபடியும் ஒரு கிக்கோட ஒரு எனர்ஜியோடு பார்த்த மாதிரி இருந்தது. மோகன்லாலுக்கு அவங்களுக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரிலாம் வந்து ரொம்ப அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அவ்வளோ அழகாக இருந்தது. இப்படி அழகான குடும்பத்துக்குள்ளே அது முக்கியமாக அந்த அழகான குடும்பத்துக்குள்ளே ஒரு காரு, பழைய அம்பாசிடர் கார் வந்து M41. அது ஃபஸ்ட்டு அவர் வந்து மோகன்லால் வந்து சென்னையில் ஒரு ஃபைட் மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ அந்த ஃபைட் மாஸ்டர் வந்து இந்த அன்பளிப்பாக கொடுத்து, அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் மாஸ்டர் வந்து பாரதிராஜா தான், இவருடைய குருநாதர், மோகன்லாலுடைய குருநாதர். அந்த குருநாதர் அன்பாக கொடுத்த காரை வந்து பொக்கிஷ மாதிரி வச்சுருப்பார். ஏன்னா அதுக்கு வந்து இது ஆகிட்டுக்கும், ரினியூவல் முடிஞ்சிருக்கும், அது எஃப்சி பண்ணியிருக்கணும். அது பண்ணாமல் என்ன பண்ணியிருப்பார், சரி லோக்கலில் தான் நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பசங்களுக்கு ஸ்கூல் கூட்டிகிட்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு 10 பசங்க, அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு 10 பசங்களை விட்டுட்டு வருவார். அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கி அது குடும்பத்தை அப்படியே ஜாலியாக ட்ராவல் பண்ணுவார். அப்படியேப்பட்ட காரை பொத்தி வைக்கிற காரை ஒரு நாள் பையன் எடுத்துகிட்டு போயிடுவான், பயங்கரமாக கோவப்படுவார். அதுக்கப்புறம் நான் பையனை ஒரு நாள் அடிச்சிடுவார், ஏன்னா இதெல்லாம் கார் நான் வந்து இது பொக்கிஷன் என் குருநாதர் கொடுத்தது அப்படின்னு. அதுக்குன்னு அந்த பையன் நம்மளை கோச்சிட்டு ஹாஸ்டலுக்கு போகிறோன்னு சொல்லி போயிடுவான். அதுக்கப்புறம் 2-3 நாள் வரமாட்டான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவரோட குருநாதர் பாரதிராஜா வந்து சென்னையில் இறந்துருவார். சென்னைக்கு மோகன்லால் வந்துட்டு அவருக்கு அடக்கம் பண்ணிவிட்டு போகிறப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நேராக கூட்டிகிட்டு போவாங்க, அவர் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போவாங்க. என்னான்னு பார்த்தா கார் இது மாதிரி இவர் வந்து அந்த பையன் ஓட்டுறப்போ சின்ன ஒரு இடிச்சிடுவான், அது மெக்கானிக் கடையில் விட்டுருப்பார். மெக்கானிக் கடையில் விட்டவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த கார் வந்து அந்த மெக்கானிக் வந்து கஞ்சா எடுத்துகிட்டு போனான் அந்த காரில். அதனால் வந்து காரை பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா, சார் இவர் காசு கொடுத்து கெஜி பார்ப்பார். ஒரு 3 நாளாக போய், சார் இந்த கார் இல்லாமல் என்னால் தூங்க முடியாது, இத்தனை வருஷம் என் கூட ட்ராவல் பண்ணிச்சு, இந்த கார் எனக்கு வேணும்னு கேட்பார். ஆனால் போலீஸ்காரங்க எஸ்ஐ முதல்ல மீட் பண்ணுவோம், அவன் திமுறா பேசி அதெல்லாம் தர முடியாதுங்க, எஃப்சி இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்தோடனே இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுவார். இன்ஸ்பெக்டர் வந்தோடனே காரை கொடுத்துருவார், எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏதோ காதில் சொல்லுவார். அதுக்கப்புறம் வா இல்லை ஒரு எஸ்ஐ ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தனை கல்யாணம், நீ உனக்கு கார் வேணுன்னா நாங்களாம் அங்கே போய் சரக்கு அடிப்போம், நீ என் கூட வா, மோகன்லால் கூட்டிகிட்டு போயிடுவார். கூட்டிட்டு போய் அங்கெல்லாம் சரக்கு அடிச்சுட்டு இது பண்ணிவிட்டு திடீர்னு கூட்டின்னு வரப்போ தான் அவருக்கு பெரிய அதிர்ச்சி, இந்த காட்டு பக்கம் போ அப்படின்னுவாங்க. காட்டு பக்கம் போனால் தான் தெரியுது என்னன்னா காருக்குள்ளே ஒரு பணம் இருக்குது. மோகன்லாலுக்கு ஒன்றுமே புரியாது. காரை பொத்தி வச்சுருந்தது இந்த போலீஸ்காரன் அதுலேயே சரக்கு அடிப்பானுங்க, பண்ணாத அக்குறுமும் கிடையாது. ஒரு எஸ்ஐ, ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு கான்ஸ்டபிள், மனசு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஃபைட் மாஸ்டர் இவர், அதெல்லாம் விட்டுட்டு ஊரில் வந்து ஒரு ஃபேமிலியோடு வாழ்கிறவர், ஒரு அப்பாவியான ஒரு ஆள். ஏன்னா வந்து அதிகமாக கோவப்பட மாட்டார், ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன். அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இது மாதிரி அவன் ஒரு ஒரு பணத்தை வந்து இந்த காரில் பின்னாடி டிக்கில் வச்சுருப்பாங்க, அதனால வந்து இந்த காரு தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. கடைசியில் இந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காட்டில் அந்த பணத்தை புதைச்சிட்டு மோகன்லால் அமுச்சு விட்ருவானுங்க, காசு கையில் கொடுத்து. இவருக்கு தூக்கமே வராது, என்னடா அது, சரி என்ன யாரா அது, இந்த மாதிரி மாட்டிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயங்கர குழப்பத்தில் இருப்பார். அதுக்குள்ளேயே இந்த பக்கம் பையன் காணும், அந்த பையன் என்ன ஆனான்னு அது ஒரு பக்கம் தேடுவாங்க. கடைசியில் இந்த 2 பேரும் போலீஸ்காரன், இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் மோகன்லால் என்ன பாடுபடுத்தணும், இவர்கிட்ட எப்படி தப்பிச்சார் அந்த ஃபேமிலி, அந்த பையன் என்ன ஆனான்றது தான் செகண்ட் ஹாப்லாம் வந்து வேறு லெவல் ட்விஸ்ட் அண்ட் டர்னு. ஆனால் உண்மையிலே அதெல்லாம் கிளைமேக்ஸ்லாம் நமக்கு வந்து எப்படி இது எதிர்பார்க்க முடியாது. கடைசி கிளைமேக்ஸ் சொல்லியும் அந்த ட்விஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணது வந்து டைரக்டர் வந்து மிகப்பெரிய பாராட்டு. படம் பார்க்குற எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. 2.25 மணி நேரத்தை நாங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா அந்த செகண்ட் ஹாப்பில் கொண்டு போன விதம்னா இந்த போலீஸ்காரலாம் நமக்கே பார்த்தா விரி வருது. உன்னெல்லாம் வந்து அவன் சிரிச்சிட்டே எல்லா வேலையும் வாங்குவான் அந்த போலீஸ்காரன். செல்ல பேர் வந்து மோகன்லாலுக்கு பென்ஸு, அது எல்லாருமே பென்ஸு தான் கொடுப்பாரு. என்ன பென்ஸை
வாடா இவட வாடா அப்படி போடன்னு சொல்லி அப்படி சிரிச்சுட்டே வேலை வாங்குறதுலாம் வந்து அப்படியே நமக்கே வெறி வரும். அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்குறப்போ அந்த அளவுக்கு வெறி டெம்த் ஏற்றி, அதான் ஒரு படத்தில் ஒரு வில்லன் கேரக்டர் வந்து இந்த டிசைன் பண்ணுற விதம் வேறு லெவலில் இருந்தாவே ஹீரோ மேலே நமக்கு பாவம் வந்துடும். வில்லன் மேலே ஒரு வெறி வரும்ல, அந்த டெம்ப் வெறியை வந்து இந்த படம் நமக்கு கொண்டு வந்தது. கடைசியில் இந்த வில்லனை போட்டு எப்படியாவது சாவடிக்கணும்னு நம்மளுக்கே தோணுது. ஸ்க்ரீனில் போய் பிச்சுன்னு போய் அடிக்கலாமான்னு தோணுச்சு. ஆனால் அதில் மோகன்லால் கிளைமேக்ஸில் பொழந்து கட்டி வேறு லெவல் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் மோகன்லால் மனுஷன் வாழ்ந்துருக்காருயா. நான் இது எவ்வளோ படங்கள் பார்த்துக்கோங்க. இந்த திருஷ்யம் படத்துக்கு அப்புறம் மோகன்லால் அந்த குடும்பத்துக்குள்ளே இந்த க்ரைம் சப்ஜெக்டில், அதுவும் க்ரைமு ஃபேமிலி இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இந்த படம் கொடுத்துருக்காரு. மோகன்லால் மனுஷன் வாழ்ந்துருக்காரு. எவ்வளோ இறங்கி பாரதிராஜா ஒரு சீனுன்னா பாரதிராஜா காலை பூச்சி அமுகிறதாகட்டும், ஒரு மனுஷன் ஒரு பாத்ரூமில் அப்படியே விழுந்து அழுகுறதாகட்டும், அதெல்லாம் மனுஷன் வந்து மோகன்லால்லாம் வேறு லெவல். அது உண்மையிலேயே மோகன்லால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் யாருன்னு சொன்னால் இந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் மணியன் பிள்ளை. இந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு போகிற அஜய் மனசை சிரிச்சே சாக வச்சுருவா மாதிரி இருந்தாலும் அதுவும் சிரிச்சுன்னா ஆஹா ஓஹோ சிரிப்பெல்லாம் கிடையாது. ஏய் என்ற இவட வாடா இந்த மாதிரி இந்த சிரிச்சிட்டே பண்ணுற இந்த வில்லத்தனை இருக்கு போரு. ஐயோ அது உச்சக்கட்ட கொடுமை. அந்த மோகன்லால் பையன் என்னன்னா, மோகன்லால் பையனுக்கும் இந்த இன்ஸ்பெக்டருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, மோகன்லாலுடைய பையன் இந்த சப்ஜெக்டில் எப்படி மாட்டினா, இந்த காருக்கும் இந்த மோகன்லால் பையனுக்கு என்ன சப்ஜெக்ட்டு, மோகன்லாலுக்கும் காருக்கும் என்ன பிரச்சனை, இன்ஸ்பெக்டருக்கு அந்த எஸ்ஐக்கு என்ன பிரச்சனை, இந்த இன்ஸ்பெக்டருக்குள்ளே இந்த 3 பேர் சேர்ந்து எதை மறைச்சானுங்கன்றதுலாம் செகண்ட் ஹாஃப் வந்து நம்மளை வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்கானுங்க. அது வந்து இயக்குனர் தருண்மூர்த்தி தலைவா எங்கே இருந்தீங்கன்னு தெரில. அதுவும் தருண்மூர்த்தியை நமக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச இந்த படம் எப்படின்னா, நிறைய டைலாக் தமிழில் வருது, சென்னையில் நிறைய டைலாக் வருது, மோகன்லால் தமிழ் பேசுகிறாரு, மலையாள படத்தில் நிறைய தமிழ் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் முருகான்னு சொல்லிட்டு முருகா இப்போது அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோம் ஐயப்பனுக்கு தான் போவார், மாலை போட்டு தான் போவார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் ஃபோட்டோ இருக்கும், விஜய் சேதுபதி ஃபோட்டோ இருக்கும், கமலஹாசன் ஃபோட்டோ இருக்கும். அவங்க வீட்டில் நான் வந்து தமிழில் இப்படிலாம் விக்ரம் படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. எந்த விக்ரம்னு ஒன்றுன்னு இல்லை லோகேஷ் கனகராஜ் விக்ரமில் பழைய விக்ரம் அப்படின்வாங்க. அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக மோகன்லால் செம்மையாக பண்ணியிருந்தார். சோபனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த போலீஸ்க்கு அடி வாங்குறதாகட்டும், அந்த முறைச்சி லுக்கு விடுறதாகட்டும், சோபனாவும் ஒரு ஃபேமிலியாக சூப்பராக இருந்தாங்க. அவங்க பசங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் குறை சொல்கிற மாதிரி நமக்கு எதுவுமே தோணலை. ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போவோம், சரி இந்த படத்துக்கு தேவை தான், அந்த ஸ்லோ தேவை தான். ஆனால் அந்த படம் ஒரு முழு கமர்ஷியல் த்ரில்லர் படமாக இருந்தது. நமக்கு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் படம் பார்த்த மாதிரி இருந்தது. தயவு செஞ்சு நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒருத்தான படம். தொடரும் போய் பாருங்கள். உங்களை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் மனசை தொட்டிகிட்டே இருக்கும் இந்த படம். அதே மாதிரி மியூசிக் சூப்பராக இருந்தது, கேமரா ஒர்க் சூப்பராக இருந்தது, அந்த கேரளாவோட இயற்கை அழகெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. உண்மையிலேயே அந்த அம்பாசிட்டிக்காரும் நம்ம கூட இருந்த மாதிரியே இருந்தது. தொடரும் மோகன்லாலுக்கு இன்னொரு வெற்றி படம்.